மலையை உடைச்சு மண்ணா விற்கிறான், ஆத்து மண்ணல் விற்கிறான், சாராய போத்தலுக்கு 10 ரூபா கூட வச்சு விற்கிறான். அவனை தூக்கி பிடிச்சி கொண்டாடிக்கிட்டு இருக்கான். விளங்குமா நாடு? அந்த திருமங்கலம் இருக்குல்ல, திருமங்கலம், அந்த திருமங்கலத்திலிருந்து வந்தவர் தான் விஸ்வநாதாஸ். முருகன் மேடையில் வெள்ளக்காரனை பத்தி பாடுறாரு. வெள்ள கொக்கு மல்லாக்க பறக்குது, அந்நிய தேசத்தை அண்டங்காக்கா தமிழ்நாட்டை அடக்கி ஆள வந்தது நம்மை அடிமைப்படுத்தின்னு பாடுறாரு. ஊரான் தோட்டத்தில் ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்காய் காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டான வெள்ளக்காரன்னு பாடுறாரு. வெள்ளக்கார அரசாங்கம் அவரை கைது பண்ண வந்துருச்சு மேடைக்கு. யார் அங்கே விஸ்வநாதாஸ் உன்னை கைது பண்ணணும்னு. அவர் சொன்னாராம், நான் விஸ்வநாதாஸ் இல்லை, இப்போ நான் முருகனை தொட முடியாது போயான்ட்டார். நீதிமன்றத்துக்கு போறாங்க. அவர் எங்களை மிரட்டுறாரு, அவர் முருகனா நின்றுக்கிட்டுன்னு. உடனே விஸ்வநாதாஸுக்கு மறு உத்தரவு போடுறேன், முருகனாக நடிக்கும் விஸ்வநாதாஸை கைது பண்ணுங்கன்னு. இப்போ வந்து கைது பண்ணாங்க. அறிவியல் 29 முறை சிறையில் அடைக்கப்பட்டார். 29 முறை இந்த நாட்டுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக சிறையில் அடைக்கப்பட்டார். இன்னைக்கு நிலைமையை நினைச்சு பாருங்க, அப்படியா இருக்கு. அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கறல. இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு, இந்த நாட்டுக்கும் ஒரு துளி அளவு இல்லாம மலையை உடைச்சு மண்ணா விற்கிறான், ஆத்து மண்ணல் விற்கிறான், சாராய போத்தலுக்கு 10 ரூபா கூட வச்சு விற்கிறான். அவனை தூக்கி பிடிச்சி கொண்டாடிக்கிட்டு இருக்கான். விளங்குமா நாடு? நினைச்சு பாருங்க. அடுத்து இன்னொருத்தர் யார் தெரியுமா? இன்னொருத்தர் யார்? திருச்சி மாநகரம் உறையூர்ல பிறந்த ஹார்மோனிய கலையரசு ஐயா காதர் பாட்சா. ஐயா காதர் பாட்சா ஹார்மோனிய கலையரசு வெள்ளக்காரனை ஏத்து பிரச்சாரம் பண்றாரு. அவர் மேலேயும் வழக்குனா சாதாரண வழக்கு இல்ல, தூக்கு தண்டனை வழக்கு. தூக்கு தண்டனை உறுதி ஆயிடுச்சு. தூக்கு மேடை கொண்டாந்தாச்சு ஐயா காதர் பாட்சாவை. கடைசி ஆசை என்னன்னு கேட்கிறேன் வெள்ளக்கார அந்த சிறைத்துறை அதிகாரிகள். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னையா எனக்கு ஆசை இருக்க போது, இந்த மண்ணையும் மக்களையும் விட என் ஹார்மோனிய பொட்டியை கூடிய 2 வார்த்தை பாடிட்டு வாசிச்சுட்டு வர்றேன், தூக்குல போடலாம்னார். ஹார்மோனிய பொட்டி கொடுக்கப்படுது. தூக்கு மேடையில வாசிக்கிறார் ஐயா காதர் பாட்சா. முருகன் மேல பாடுறாரு, சுருளி மலை வேளா உன்னை தோற்கரித்தேன் சுப்பிரமணிய பாலா என்று அழகான காவடி சிந்து ராகத்துல பாடுறாரு. அப்படி பாடிக்கிட்டே இருக்கிற போது தூக்கு போட வந்த அதிகாரிகள் பாட்டை கேட்டு மகிடிக்கு மயங்கின பாம்பு போல மெய் மறந்து இருந்துட்டாங்க. நேரம் கடந்து போச்சு, தூக்குல போட முடியல. ஐயா காதர் பாட்சாவை கூட்டிட்டு நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிபதி கேட்கிறார், ஏன்டா தூக்குல போடலன்னு. கடைசி ஆசையை கேட்டோம். அவர் ஹார்மோனிய பொட்டியை கேட்டாரு, கொடுத்தோம். ஒரு பாட்டு பாடினாரு, அதை கேட்டுக்கிட்டே மெய் மறந்து இருந்துட்டோம்ட்டேன். பாருங்க, அவர் பாடின பாட்டை கேட்டு கடமையில தவறிட்டீங்களா, உங்களை மெய் மறக்கிற அளவுக்கு அப்படி என்னையா பாட்டு பாடினாரு, அந்த பாட்டை இங்க பாட சொல்லுன்னு மீண்டும் ஹார்மோனிய பட்டி கொடுக்கப்படுது நீதிமன்றத்தில். அதே பாட்டை பாடுறாரு. வெள்ளக்கார நீதிபதி கண்ணீர் விட்டு தீர்ப்பு எழுதுகிறார். குற்றமற்றவர் காதர் பாட்சா, தூக்கு தண்டனை ரத்து என்ற வரலாறு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஏன் என் சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்கல? ஏன் பாட புத்தகத்தில் வைக்கல? மனசாட்சியோட சிந்திச்சு சொல்லுங்க. எல்லாரும் உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க. இன்னைக்கு கொண்டாடுற, நம்ம எல்லாரும் கொண்டாடுற தலைவர்கள் இந்த மண்ணுக்கும், மக்களுக்கும், மொழிக்கும் ஒரு எல்லளவும் பிரயோஜனம் வச்சிருக்காங்களா? நாட்டை சுரண்டு கூடு ஓட்டாங்க, அவங்கள தூக்கி கொண்டாடிக்கிட்டு. நமக்கு தேவையில்லை பெரிய பொல்லாப்பு, 6 மணி கோழி முட்டை, அம்மிக்கல்ல உடைக்கும். ஏதோ கொஞ்சமாவது உணர்வு இருந்தா, தமிழ் பற்று இருந்தால், தமிழ் எப்படி வாழணும், தமிழர்கள் நாம் எப்படி வாழ வேண்டும், நாளைய சமுதாயத்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால், அதுவே நான் விதைச்சதுக்கு ஒரு நல்ல